Hello friends, இப்போ நம்ம பார்க்க போகிற Supplementary reader Alice in Wonderland written by Lewis Carroll. Alice in Wonderland அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆலிஸ் அப்படிங்கிற ஒரு பொண்ணு ஒரு மாயஜால உலகத்தில் மாட்டிக்கிறா. அதுதான் இந்த கதை. Alice was beginning to get very tired of sitting by her sister on the bank and of having nothing to do. Once or twice she had peeped into the book her sister was reading, but it had no picture or conversation in it. ஆலிஸ் அப்படிங்கிற பொண்ணு அவளோட சிஸ்டரோட எங்கே உட்காந்துருக்காருனா, ஒரு பேங்க் அப்படின்னா ஒரு நதிக்கரை எல்லாம் உட்காந்துருக்கா. உட்காந்துட்டு இருக்கிறப்போ என்ன ஆகுது, அவளுக்கு ரொம்ப போர் அடிக்குது. அவளுக்கு பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. அவங்க அக்கா வாசிச்சிட்ருக்கா, அவங்க சிஸ்டர் வாசிச்சிட்ருக்கா. இவளுக்கு பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை, ரொம்ப போரிங்காக இருக்குது. ஒன்றுக்கு 2 தடவை என்ன பண்ணுறான்னா, பீப்டு அப்படின்னா எட்டி பார்க்குறது. அவங்க அக்கா என்னமோ புக்கு வாசிச்சிட்ருக்கால, அதை எட்டி பார்க்குறா. பார்க்குறப்ப தான் தெரியுது அதில் ஒரு பிக்சர்ஸ் கிடையாது, கான்வர்சேஷன் கிடையாது, டயலாக் இல்லை. அந்த புக்கை பார்த்தோன்னே இவளுக்கு போர் அடிக்குது. அண்ட் வாட் இஸ் த யூஸ் ஆஃப் புக் தாட் Alice without picture or conversation. So she was considering in her own mind, as well as she could, for that hot day made her feel very sleepy and stupid. இப்போ ஆலிஸ் என்ன யோசிக்கிறான்னா, ஒரு பிக்சர் இல்லை, ஒரு கான்வர்சேஷன் இல்லை, இந்த புக்கில் என்ன யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆலிஸ் யோசிக்கிறா. அப்புறம் என்ன யோசிக்கிறான்னா, அவன் மைண்டுக்குள்ளே என்ன யோசிக்கிறான்னா, இந்த ஹாட் டே, அதாவது அந்த இடமே வந்துட்டு ரொம்ப வெப்பமாக இருக்குது. அந்த வெப்பத்தினால இவளுக்கு உடம்பு என்ன ஆகுது, ரொம்ப டயர்டாகவும் தூக்கம் வர மாதிரி இருக்குது. அண்ட் இவளுக்கு ஒன்றுமே பண்ணதுனால ஸ்டூபிட் மாதிரி இவள் ஃபீல் பண்ணுறா. வெதர் த ப்ளஷர் ஆஃப் மேக்கிங் அ டேசி செயின் would be worth trouble of getting up and picking the daisies, when suddenly a white rabbit with pink eyes ran close by her. அப்போ என்ன ஆகுதுன்னா, சரி இப்போ நம்ம டெய்ஸி பூ இருக்குல்ல, டெய்ஸி பூவெல்லாம் வச்சு ஒரு செயின் மாதிரி பண்ணுவோம், அப்போ தான் நமக்கு இந்த மாதிரி போர் அடிக்காதுன்னு நினச்சி என்ன பண்ணுறா, அவள் எந்திரிச்சு டெய்ஸி பூக்கெல்லாம் பறிக்க போகிறா. அப்போ படிக்க போகிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு ரேபிட் ஓடுது. அந்த ரேபிட்க்கு பிங்க் கலரில் ஐஸ் இருக்குது. பக்கத்தில் அந்த ரேபிட் ஓடுறத அவள் பார்க்குறா. The rabbit pulled a watch out of his pocket to check the time. He shook his head, then disappeared down a rabbit hole. இப்போ என்ன பண்ணுது, ஓடிட்டு இருக்க ரேபிட்டு பாக்கெட்லேருந்து ஒரு வாட்ச் எடுத்து பார்க்குது, டைம் பார்க்குது. பார்த்துட்டு என்ன சொல்லுதுன்னா, மறுபடியும் அதோட ரேபிட்டோட அந்த ஒரு பொந்து இருக்குல்ல, அதுக்குள்ளே ஓடி மறைஞ்சு போயிடுது. I must find out why he is in such a hurry, cried Alice. Filled with curiosity, she ran to the rabbit's hole and peeped through the entrance. இப்போ ஆலிஸ்க்கு ஒரு ஆர்வம் வந்துருச்சு, எதுக்கு அந்த முயல் இவ்வளோ வேகமாக ஓடுது, அதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, ஒரு ஆர்வத்தில் அந்த ரேபிட்டோட ஹோல் எங்கே இருக்குன்னு அவளும் தேடி கண்டுபிடிச்சி ஓடுறா. இப்போ என்ன பண்ணுறா, அந்த ரேபிட் ஹோலோட என்ட்ரன்ஸ் இருக்குல்ல, அதை எட்டி பார்க்குறா. The hole dropped suddenly and Alice fell. என்னாகுதுன்னா, அந்த ஹோல் வந்துட்டு, அந்த ஓட்டை வந்துட்டு பெருசாகி என்ன பண்ணுறா, ஆலிஸும் அந்த ஓட்டைக்குள்ளே விழுந்துடுறா. She fell for a long time when suddenly she came upon a little 3-legged table all made of solid glass. There was nothing on it except a tiny golden key. இப்போ என்ன பண்ணுறா, ரொம்ப நேரமாக விழுந்துக்கிட்டே இருக்கா. விழுகிறாள் அந்த ஓட்டையிலேருந்து ரொம்ப நேரமாக விழுந்துட்டு இருக்கா. திடீர்னு ஒரு இடத்துல விழுகிறா. அங்கே என்ன ஆகுதுன்னா, ஒரு 3 கால் வச்சு ஒரு டேபிள் இருக்குது. அந்த டேபிள் எப்படி உருவாக்கப்பட்டிருக்குன்னா, மொத்தமாக கிளாஸ்னாலே உருவாக்கப்பட்டிருக்கு. அங்கே வேறு எதுவுமே இல்லை, ஒரு சின்ன ஒரு கோல்டன் கீ மட்டும் இருக்குது. ஒரு தங்கத்தில் ஒரு சின்ன ஒரு சாவி இருக்குது. When she looked around again, she came upon a low curtain she had not noticed before, and behind it was a little door about 15 inches high. இப்போ என்ன பண்ணுறா, மறுபடியும் சுற்றி பார்க்குறப்போ அங்கே ஒரு கர்டைன் இருக்குது. கர்டைனா ஒரு திரை போட்டு ஒன்று மறைச்சிருக்கு, அதை பார்க்குறா. அதுக்கு முன்னாடி அவள் அதை நோட்டீஸ் பண்ணலை. இப்போ என்ன பண்ணுறான்னா, அந்த டோரு கிட்டக்க போகிறா. அந்த டோர் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு 15 இன்ச் ஹைட்டில் இருக்குது. She tried the little gold key in the lock, and to her great delight it fitted. She opened the door and saw a beautiful garden through it, but she couldn't reach it as she was too big.
இவன் என்ன பண்ணுறா, அந்த சாவியை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த லாக்கில் வைக்க முடியுமான்னு பார்க்குறா. ஆச்சரியம் என்னென்னா அந்த சாவி அந்த லாக்குக்கு கரெக்டாக இருக்குது. என்ன பண்ணுறா, அந்த டோர் ஓப்பன் பண்ணுறா. ஓப்பன் பண்ணுறப்போ அந்த கார்டன் ஒன்று பார்க்குறா. அந்த கார்டன் ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் இவளால் அந்த கார்டனுக்குள்ளே போக முடியல. ஏன்னா அது ஒரு 15 இன்ச்சஸ் தானே இருக்குது. ஒரு மனுஷ உருவத்தினால 15 இன்ச்சஸ்க்குள்ளே போக முடியுமா? போக முடியாது. ஆனால் இவ ரொம்ப பெருசாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. When she turned around towards the three-legged table, Alice found a green bottle that said, "Drink me," magically appeared on it. Out of curiosity, Alice took the bottle and drank the entire portion. Then she began to shrink until she was no bigger than a doll. இப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த 3 கால் வச்ச ஒரு டேபிள் இருக்குல்ல, அதில் ஒரு க்ரீன் கலரில் பாட்டிலில் என்ன எழுதப்பட்டிருக்கு, மேஜிக்னால ஒன்று எழுதப்பட்டிருக்கு. என்னென்னா ட்ரிங்க் மீ அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. ஆர்வத்தில் என்ன பண்ணுறா, அவளும் அந்த பாட்டில் எடுத்து குடிக்கிறான். அது ஒரு போஷன்னா அந்த மேஜிக்கல் கலந்த ஒரு தண்ணி மாதிரி வச்சுக்கலாம். அந்த போஷனாக அவள் குடிக்கிறான். குடித்த உடனே என்ன ஆகுற, ஷ்ரிங்க்னா சுருங்குறது. அவள் என்ன பண்ணுறா, ஒரு டால் மாதிரி, ஒரு பொம்மை மாதிரி சுருங்க ஆரம்பிச்சிடுறா. நோ பிக்கர் தானே டால்னா, டாலோட பெருசாக இல்லாமல் அவள் என்ன பண்ணுறா, சுருங்க ஆரம்பிச்சிடுறா. She opened the door and quickly ran through it. "What a splendid garden!" she exclaimed. இப்போ அவள் சின்னதாயிட்டா. இப்போ கதவு திறந்து அந்த கார்டனுக்குள்ளே அவளால் போக முடியுது. நல்லா ஓடிட்டுருக்கா. அப்போ அதை பார்த்துட்டு இந்த கார்டன் எவ்வளோ அழகாக இருக்குல்ல அப்படின்னு நினைக்கிறா. "Why, I am no bigger than the insect that crawls on this tree." But the excitement soon wore off. Alice grew bored with her tiny size. ஸோ இப்போ இவ எந்த சைஸ்க்கு இருக்கான்னா, அங்கே இருக்கிற அந்த இன்செக்ட்டு அதெல்லாம் இருக்கும்ல, ஊர்ந்து போகிற ஊர்வனை, அங்கே இருக்க மலர்கள் இருக்குல்ல, அதை விட கொஞ்சம் வந்துட்டு பிக்கர் சைஸ் தான் இருக்கா. அதோட பெரிய சைஸ்லாம் அவள் இல்லை, அதே சைஸ் கிட்டக்க தான் இருக்கா. கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கா. இப்போ அவள் அந்த எக்ஸைட்மெண்ட் எல்லாம் அவளுக்கு போயிருச்சு. இப்போ என்ன பண்ணுறா, அவள் குட்டியாக இருக்கிறத நினச்சி அவளுக்கு போராக இருக்குது. சின்னதாக இருக்கணும்னு ஆசைப்பட்டா, ஆயிட்டா. இப்போ அந்த கார்டனில் என்ஜாய் பண்ணிட்டா. இப்போ அவளுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. "I want to be big again," she shouted. Her shout startled the white rabbit, who ran past her again. Mistaking her for his maid, he ordered, "Go to my cottage and fetch my gloves and fan." Alice was confused by the rabbit's behavior. "Maybe I will find something at the cottage to help me find my way out," she said hopefully. இப்போ என்ன ஆயிடுச்சு, அவளுக்கு போர் ஆயிடுச்சு. நான் பெருசாகணும், நான் மறுபடியும் பெருசாகணும்னு அவள் கத்துறா. அப்படி கத்துறப்போ என்ன பண்ணுதுன்னா, அங்கே இருக்க ஒரு ஒயிட் ரேபிட்டுக்கு அது கேட்டுருச்சு. ஒரு மாதிரி பயந்துருச்சு அது. ஸோ அது என்ன பண்ணுது, இவளுக்கு எதிராக ஓடிட்டுருக்கு. ஒரு ரேன் பாஸ்ட் ஹர் அகெயின். ஸோ இவள் பக்கத்தில் அது ஓடிட்டுருக்கு. அந்த ஒயிட் ரேபிட் தான் இவள் பக்கத்தில் ஓடிட்டு இருந்துச்சுல முன்னாடி, அந்த ஒயிட் ரேபிட். ஸோ அந்த ஒயிட் ரேபிட் என்ன நினச்சிக்கிச்சு, இந்த பிள்ளைய இவளோட வேலைக்காரி, அதோட வேலைக்காரி போல் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுதுன்னா, காட்டேஜுக்கு போய் என்னோட க்ளவுஸையும் ஃபேனையும் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுது. அப்போ ஆலிஸ் வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகிட்டா. என்ன இந்த ரேபிட் இப்படி நம்மக்கிட்ட பிஹேவ் பண்ணுது, நம்மளை வேற யாவது நினச்சிருச்சா அப்படின்னு சொல்லி நினைக்குது. ஆனால் அவன் என்ன நினைக்கிறான்னா, நம்ம வந்துட்டு காட்டேஜ் போகிறது தான் நல்லது. அங்கே போய் நமக்கு தேவையான ஏதாவது விஷயங்கள் இருக்கும் நான் நம்புகிறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஏதாவது விஷயங்கள் அங்கே இருக்கும் நம்புகிறேன்னு சொல்லிட்டு அவளும் காட்டேஜுக்கு போகிறா. And she was going out. She saw a piece of chocolate cake that was kept on a table by the doorway. Next to the cake was a note that read, "Eat me." அங்கே போயிட்டு இருக்கிறப்போ, வெளியே போகிறப்போ என்ன ஆகுது, அங்கே ஒரு பீஸ் ஆஃப் சாக்லேட் கேக் இருக்குது டேபிளில், அந்த டோர்வேல. ஸோ என்ன ஆகுது, அந்த சாக்லேட் கேக் கிட்ட என்ன எழுதியிருக்குன்னா, "ஈட் மீ," என்னைய சாப்பிடு அப்படின்னு எழுதியிருக்கு. "I am so hungry," Alice said as she ate the cake. Suddenly she felt strange and realized, "Oh no, I have grown taller than this house," she cried. ஸோ "ஈட் மீ" அப்படின்னு எழுதியிருக்கிறத சாப்பிட்றா. அப்போ அவளுக்கு கொஞ்சம் பசியாக இருந்திருக்கு. ஸோ நான் ரொம்ப பசியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த கேக்கை சாப்பிட்றா. சாப்பிட்றப்ப அவளுக்கு கொஞ்சம் வித்தியாசமான உணர்வு வருது. என்னென்னா, அவள் அந்த வீடை விட அதிகமாக வளர்ந்துடுறா. "Get out of my way, you are blocking the door," shouted the white rabbit. Alice managed to pick up his fan. Immediately she began to shrink.
ஸோ இப்போ அந்த ஒயிட் ரேபிட் என்ன சொல்லுதுன்னா, என் வழியை விட்டு போ, நீ என்னோட டோரை மறைச்சிக்கிட்டு இருக்க, என் வழியை விடு அப்படின்னு சொல்லுது. அந்த ரேபிட் கத்துது. இப்போ ஆலிஸ் என்ன பண்ணுறா, அந்த அவனோட ஃபேனை எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தான்ல, அந்த ஃபேனை எடுக்க ஆரம்பித்தோன்னே என்ன பண்ணுறா, திடீர்னு சுருங்க ஆரம்பிச்சிடுறா. ஷ்ரிங்க்னா சுருங்க ஆரம்பிக்கிறது. But little did she know it was a magical fan which made her small again. ஸோ அவளுக்கு என்ன தெரியுது, இது வேறு ஒன்றும் கிடையாது, ஒரு மேஜிக்கல் ஃபேன், அதான் மறுபடியும் அவளை சின்னதாக்கிடுச்சு. ஓ நோ, ஐ வில் நெவர் கெட் பேக் டு த ரைட் சைஸ். ஷீ வெண்ட் லுக்கிங் ஃபார் ஹெல்ப். ஸோ அவள் என்ன யோசிக்கிறா, நான் ஏற்கனவே இருந்த சைஸ்க்கு எப்படி தான் மாற போகிறேன்னு தெரியலையேன்ற ஒரு யோசனை அவளுக்கு வருது. மாறவே மாட்டேனா அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. இப்போ என்ன பண்ணுறா, நம்ம யார்கிட்டயாவது ஹெல்ப் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. Soon she saw a green caterpillar dressed in a pink jacket. He was sitting on the top of a large mushroom, smoking a bubble pipe. One side make you big, the other side make you small, he said to Alice before slithering away. ஸோ இப்போ என்ன பண்ணுதுன்னா, அவங்க போகிறப்ப அவங்க ஒரு கேட்டர்பில்லரை பார்க்குறா. அது பிங்க் கலரில் ஜாக்கெட் போட்டுட்ருக்கு. உட்காந்துட்டு என்ன பண்ணுது, ஒரு லார்ஜ் மஷ்ரூம் இருக்குது, அது மேலே உட்காந்துருக்கு. பபிள்ஸ் ஊதிட்டுருக்கு, பபிள் பைப் இருக்குல்ல, அதை ஊதிட்டுருக்கு. அது என்ன சொல்லுதுன்னா, ஒரு சைடு ஒன்று பெருசாகும், ஒரு சைடு ஒன்று ஸ்மாலாகும் அப்படின்னு சொல்லுது. உடனே ஒன் சைட் ஆஃப் வாட், அது அப்படி சொன்ன உடனே இவ கேட்குறா, ஒன் சைட் ஆஃப் வாட், ஆலிஸ் கால்ட் ஆஃப்டர் ஹிம். The mushroom, silly, he answered. Alice ate the piece of the mushroom. Thank goodness I am growing, she cried. But which way do I go? ஸோ என்ன பண்ணுதுன்னா, அந்த என்ன சொன்னால் எனக்கு புரியலை, ஒன் சைடு என்னமோ சொன்னியே அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு அந்த கேட்டர்பில்லர் என்ன சொல்லுதுன்னா, மஷ்ரூம் லூஸே அப்படின்னு சொல்லுது. சில்லினா கேலி பண்ணுறதுக்கு சொல்லுவாங்க. ஸோ மஷ்ரூம் அப்படின்னு சொல்லுது. சொன்ன உடனே ஆலிஸ் என்ன பண்ணுறா, அந்த மஷ்ரூமை சாப்பிட்றா. இப்போ என்ன பண்ணுறா, அவள் வளர ஆரம்பிக்கிறா. இப்போ நான் எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. That path lead to the Mad Hatter and the other way lead to La March Hare, said a voice. ஸோ ஒரு வாய்ஸ் கேட்குது, என்னென்னா இந்த பாதை மேட் ஹேட்டருக்கு கூட்டிகிட்டு போகும், இந்த பாதை லே மார்ச் ஹேருக்கு கூட்டிகிட்டு போகும் அப்படின்னு சொல்லுது. Alice turned and find a smiling Cheshire cat in a tree. ஸோ எங்கடா அந்த வாய்ஸ் வருது அப்படின்னு சொல்லி ஆலிஸ் பார்க்குறப்போ அங்கே ஒரு கேட் உட்காந்துட்ருக்கு மரத்தில். I will see you later at the Queen's croquet game, he said before disappearing. ஸோ அந்த பூனை மறையுது. அதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு போகுது, நான் குவீனோட க்ராக்கெட் கேம் இருக்குல்ல, அங்கே ஒன்று சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுது. There was a table set out under a tree in front of the house. ஸோ அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு மரத்துக்கடியில் ஒரு டேபிள் இருக்குது. அந்த மார்ச் ஹேர் and the hatter were having tea at it. அந்த ஹேர் அப்படின்னா முயல். ஸோ அந்த முயலும் ஹேட்டர்னா தொப்பி செய்கிற ஒருத்தவனை என்ன பண்ணுறாங்க, உட்காந்து டீ குடிச்சிட்ருக்குறாங்க. A dormouse was sitting between them, fast asleep, and the other two were using it as a cushion. ஸோ அதில் டோர் மவுஸ் அப்படின்னா என்ன பண்ணுறது, அது ஒரு வகையான மவுஸ். அது எங்கே இருக்குன்னா ஆஃப்ரிக்கா அண்ட் யூரேஷியாவில் இருக்குது. அது ரொம்ப நேரம் தூங்கும், ஹைபர்னேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சில காலங்கள் அதுங்க ரெஸ்ட் எடுக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குளிர் டைமில். அதனால் அது தூங்கிட்டு இருக்கு. இவங்க என்ன பண்ணுறாங்க, அதை குஷன் மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரெஸ்டிங் தேர் எல்போ, அதாவது அவங்க முட்டி அதில் வச்சு குஷன் மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. அண்ட் டாக்கிங் ஓவர் இட்ஸ் ஹெட், அதாவது அதோட முட்டி மேலே அதை வச்சுக்கிட்டு அது தலையில் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. very comfortable for the dormouse, thought Alice. Only as it sleep, I suppose it doesn't mind. ஸோ என்ன சொல்கிறா, இந்த டோர்மவுஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் போல் அப்படின்னு ஆலிஸ் நினச்சிக்கிறா. ஏன்னா அது தூங்கிட்டு இருக்கு, அதனால இதை கண்டுக்காது அப்படின்னு சொல்கிறா. The table was a large one, but there were all crowded together at one corner of it. No room, they cried out when they saw Alice coming. ஸோ ஆலிஸ் வரப்போ அந்த ஹேரும் அந்த ஹேட்டரும் என்ன சொல்கிறாங்க, இடம் இல்லை அப்படிங்கிறாங்க. அந்த ரூம் ரொம்ப லார்ஜாக தான் இருக்குது, ஆனாலும் கூட ஒரு சைடு மட்டும் அது க்ரௌடடாக இருக்குது. ஸோ இவ நோ ரூம்னு அவங்ககிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு ஆலிஸ் என்ன சொல்கிறான்னா, they cried out when they saw Alice coming. ஆலிஸ் வரப்போ இந்த மாதிரி சொல்கிறாங்க. There is plenty of room, said Alice
indignantly. ஸோ ஆலிஸ்க்கு வந்துட்டு கோவம் வந்துருச்சு. இல்லை இங்கே நிறைய ரூம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆலிஸ் கத்துறா, அதாவது உட்காரத்துக்கு இடம் இருக்குது அப்படிங்கிறா. And she sat down in a large armchair at one end of the table. ஸோ அந்த டேபிள்லேயே ஒரு லார்ஜ் ஆர்ம்சேர் போட்டு அவள் உட்கார்றா. Have some wine, when the March Hare said in an encouraging tone. ஸோ நீ ஒயின் குடிக்கிறியா அப்படின்னு யார் கேட்குறான்னா அந்த மார்ச் ஹேர் கேட்குது. ஆலிஸ் லுக்ட் ஆல் அரவுண்ட் த டேபிள் பட் தேர் வாஸ் நத்திங் ஆன் இட் பட் டீ. ஆலிஸ் வந்துட்டு என்னடா ஒயின் கொடுக்குறியான்னு கேட்குது, அங்கே ஒயின் எதுவுமே இல்லையேன்னு சுற்றி பார்க்குறா. ஐ டோன்ட் see any wine, she remarked. There isn't any, said the March Hare. ஸோ அதுக்கு ஆலிஸ் என்ன சொல்கிறா, என்ன நீ ஒயின் குடிக்கிறியான்னு கேட்குறா, ஆனால் இங்கே ஒயின் எதுவுமே இல்லையேன்னு சொல்கிறா. அதுக்கு அந்த முயல் சொல்லுது, ஆமாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லுது. அதாவது ஒயினே இல்லை ஆனால் ஒயின் குடிக்கிறியான்னு கேட்குது. There it wasn't very civil you offer it, said angrily. It wasn't very civil of you to sit down without being invited, said the March Hare. ஸோ ஆலிஸ்க்கு கோவம் வந்துருச்சு. என்ன சொல்கிறா, ஒன்றுமே இல்லைன்றப்போ மற்றவங்கள்ட்ட அது குடிக்கிறியான்னு கேட்குறது நாகரிகமாகவே இருக்காது அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு ஆலிஸ் ஆங்கிரியாக சொன்ன உடனே அதுக்கு மார்ச் ஹேர் என்ன சொல்லுதுன்னா, ஒரு இடத்துல இன்வைட் பண்ணாமலே நீ போய் உட்காரியா, அது மட்டும் நாகரிகமா அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ நாகரிகமாக ஒருத்தவங்க இன்வைட் பண்ணாமல் போய் உட்காருதான் நாகரிகம் கிடையாது தானே அப்படின்னு சொல்லுது. I didn't know it was your table, said Alice. It laid for great many more than 3. ஸோ ஆலிஸ் சொல்கிறா, இது உன்னோட டேபிள் எனக்கு தெரியாது, ஆனால் இதில் 3 பேர் உட்காரலாம் அப்படின்னு சொல்கிறா. இந்த டேபிளில் 3 பேர் உட்கார மாதிரி நம்ம டேபிளை செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறா. You may stay if you answer my riddle, shouted the Mad Hatter. ஸோ அந்த மேட் ஹேட்டர் என்ன சொல்கிறான், நீங்கள் உட்காரலாம், நான் உனக்கு ஒரு விடுகதை சொல்கிறேன், அதை நீ கண்டுபிடிச்சிட்டேன்னா நீங்கள் உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மேட் ஹேட்டர் சொல்கிறாரு. Why is a raven like a writing desk? Alice felt dreadfully puzzled. ஸோ அந்த மேட் ஹேட்டர் என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, எதுக்கு ரேவன்றது ஒரு பறவை, அந்த ரேவன்ற பறவைக்கு எதுக்கு ரைட்டிங் டெஸ்க்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆலிஸ்க்கு ரொம்ப குழப்பமாயிடுச்சு. The hatter's riddle seemed to have no sort of meaning in it, and yet it was certainly English. ஸோ இந்த ஹேட்டரோட ரிடிலுக்கு வந்துட்டு எந்த ஒரு அர்த்தமுமே இல்லை, ஆனாலும் அந்த ரிடில் வந்துட்டு இங்கிலீஷில் இருக்குது. I don't quite understand you, she said as politely as she could. ஸோ அவன் என்ன சொல்கிறா, நீ சொல்கிறது எனக்கு புரியலை அப்படின்னு ஆலிஸ் சொல்கிறா. Have you guessed the riddle yet? The hatter said. ஸோ உனக்கு இன்னும் அந்த ரிடிலுக்கு என்ன ஆன்சர்னு தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். No, I give up, Alice said. Alice replied. What's the answer? I haven't the slightest idea, said the hatter. ஸோ அதுக்கு எதுக்கு ரேவனுக்கு ரைட்டிங் டேபிள்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவளுக்கு தெரியலை, எனக்கு புரியலைங்கிறா. ஸோ உனக்கு அது தெரியலை அப்படி தானே அப்படிங்கிறான். ஹேட்டர் சொன்ன உடனே ஆமாம் எனக்கு தெரியலை, எனக்கு கொஞ்சம் கூட ஐடியாவே இல்லை, எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு ஹேட்டர் என்ன சொல்கிறான்னா, எனக்கும் தெரியாது அப்படிங்கிறான். அதுக்கு ஹேர் சொல்லுது, எனக்கும் தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி இவளை கலாய்க்கிற மாதிரி பண்ணுறாங்க. ஆலிஸ் shied wearily. I think you might do something better with the time, she said. Then waste it on asking riddles that have no answer, and she continued her walk. இப்போ ஆலிஸ் வந்துட்டு என்ன சொல்கிறான்னா, நீ உன்னோட நேரத்தை வந்துட்டு நல்லா செலவழி அப்படின்னு சொல்கிறா. உன்னோட நேரத்தை உபயோகிக்கிற மாதிரி செலவு பண்ணு, ஏன்னா இந்த மாதிரியான ஆன்சரே இல்லாத ஒரு புதிரை கேட்டுட்டு உன் டைமை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்கிறா. சொல்லிவிட்டு எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டா. Suddenly she found herself in the middle of a field where the Queen of Hearts was playing croquet. ஸோ சடன்லி இவன் என்ன பண்ணுறான்னா, ஒரு ஃபீல்டுக்கு மத்தியில் இருக்கா. அங்கே யார் இருக்கான்னா, அந்த குவீன் ஆஃப் ஹார்ட்ஸ் இருக்கிறாங்க. என்ன விளையாண்டுட்டு இருக்காங்கன்னா, க்ரோக்கெட் விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. க்ரோக்கெட் அப்படிங்கிறது என்ன கேம்னா, ஒரு புல்வெளி பந்தாட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குவீன் ஆஃப் ஹார்ட்ஸ் அங்கே க்ரோக்கெட் விளையாடுறாங்க. Her gods and gardeners were shaped like gods. One gardener had planted white rose by mistake and then painted them red. Off with their heads, shrugged the queen. I hate white roses. ஸோ இவன் நடந்து போயிட்டுருக்கா. திடீர்னு அந்த ஃபீல்டு என்ன ஆகிடுது, நடந்து போயிட்டுருக்க இடம் எப்படி மாறிடுதுன்னா, அந்த குவீன் ஆஃப் ஹார்ட்ஸ் வந்துட்டு க்ரோக்கெட் விளையாடுற இடமா மாறிடுது. ஸோ அவங்களுக்கு அந்த கார்ட்ஸ் இருப்பாங்களே, அதாவது பாதுகாக்கிறவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி தோட்டக்காரவங்களாம் எப்படி இருக்கிறாங்கன்னா, ஒரு கார்டு வடிவத்தில் இருக்காங்களாம். அதாவது நம்ம கார்டு விளையாடுவோம்ல, அந்த கார்டு வடிவத்தில் இருக்கிறாங்க. அதில் ஒரு தோட்டக்காரர் என்ன பண்ணுறாருன்னா,
வெள்ளை பூக்கள், வெள்ளை ரோசஸ் இருக்குல்ல, அதை வந்துட்டு பயிரிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, அந்த வெள்ளை பூக்களை பெயிண்ட் பண்ணிட்டுருக்காரு, ரெட் கலரில் பெயிண்ட் பண்ணிட்டுருக்காரு. ஸோ இதை பார்த்துட்டு அந்த குவீன் என்ன பண்ணுறாங்கன்னா, எங்கள் தலையை வெட்டுங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. எனக்கு ஒயிட் ரோசஸ்னால் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. Then she noticed Alice and asked her, "Have you ever played croquet?" "Yes," Alice timidly answered. ஸோ இப்போ யார் பார்க்குறான்னா, ஆலிஸை வந்துட்டு அவங்க நோட் பண்ணி, உனக்கு க்ராக்கெட் விளையாட தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு இவள் என்ன சொல்லியிருக்கா, எஸ் அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணியிருக்கா. பட் ஐ நெவர் யூஸ்ட் அ ஃப்ளமிங்கோ ஆர் அ ஹெட்ஜ்ஹாக். அதுக்கு என்ன சொல்கிறான்னா, எனக்கு விளையாட தெரியும், ஆனால் நான் ஃப்ளமிங்கோனா ஒரு பறவை, ஒரு பிங்க் கலரில் ஒரு வாத்து மாதிரி, கொக்கு மாதிரி இருக்கும் ஒரு பறவை. ஸோ அந்த ஃப்ளமிங்கோவையும் ஹெட்ஜ்ஹாக்னா முள்ளமன்றி. ஸோ நான் முள்ளமன்றையும் ஃப்ளமிங்கோவையும் வச்சு விளையாண்டது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ப்ளே வித் மீ ஆர்டர் த குவீன். ஸோ அந்த குவீன் என்ன பண்ணுறா, என் கூட நீ விளையாடணும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆர்டர் பண்ணுறாங்க. அண்ட் லெட் மீ வின் ஆர் ஐ வில் ஹாவ் யுவர் ஹெட். Alice tried her best to play well, but she had trouble with her flamingo. அவன் என்ன சொல்கிறாங்க, குவீனு, நீ என்னை வின் பண்ண விடலைன்னா உன் தலையை எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆலிஸ் வந்துட்டு எவ்வளவோ முயற்சி பண்ண பார்க்குறா, ஆனால் வந்துட்டு ஃப்ளாமிங்கோவை வச்சு அவளால் விளையாட முடியல. ஆஃப் வித் ஹர் ஹெட் cried the queen, just when a trumpet sounded in a distance calling court to session. ஸோ என்ன பண்ணுறாங்க, இவளால் விளையாட முடியல, அதனால இவள் தலையை எடுத்துருங்கன்னு குவீன் சொல்கிறாங்க. ட்ரம்பட் அப்படின்னா அந்த முரசொலி இருக்குல்ல, அந்த முரசொலி சவுண்ட்லாம் கேட்குது. எதுக்காகனா கோர்ட் கூடுது, அதாவது அந்த டைமில் வந்துட்டு இந்த மாதிரி சவுண்ட் கேட்குதுன்னா ஒரு சட்டசபையில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, அதை வந்துட்டு தீர்ப்பு வழங்க போகிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த டைமில் வந்துட்டு இவளை தலையை விட்டுங்கன்னு சொன்னோனையும் கோர்ட் எல்லாம் ஒன்று கூடுறாங்க. எவ்ரி ஒன் ரஷ்ட் இன் டு த ரூம். கோர்ட் இஸ் நவ் இன் செஷன், announced the white rabbit. Will Alice please come to the stand? Alice took the stand and looked at the jury box, where the March Hare and the Mad Hatter were making noise. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ரூம்குள்ளே, கோர்ட் ரூம்குள்ளே இவ போகிறா, எல்லோரும் வராங்க. இப்போ கோர்ட் செஷன் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் வருது. யார் பண்ணுறான்னா ஒயிட் ரேபிட் பண்ணுது. இப்போது ஆலிஸ் வந்துட்டு நீங்கள் வரீங்களா அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டாண்ட், அதாவது அந்த தீர்ப்பு வழங்குவாங்கள்ல, அந்த ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று அங்கே உட்கார வச்சு நிற்க வச்சு கேள்வி கேட்பாங்கள்ல, அந்த இடத்துக்கு ஆலிஸை கூப்பிட்றாங்க. ஆலிஸும் போகிறா. அங்கே ஜூரி பாக்ஸ், அதாவது ஜூரி பாக்ஸ்னால் அந்த நிதி அமைச்சர்கள் கிடையாது, அந்த நீதிபதிகள் இவங்கெல்லாம் உட்காந்துருப்பாங்கல்ல, அங்கே யார் இருக்கானா, மார்ச் ஹேரும் மேட் ஹேட்டரும் இருக்கிறாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, நாய்ஸ் கத்திக்கிட்டே இருக்காங்க. The dormouse slept and the Cheshire cat smiled at her. ஸோ அவள் நடந்தது எல்லாமே வந்துட்டு திரும்ப அந்த கோட்லேயே நடக்குது. டோர்மவுஸ் அங்கே தூங்கிட்டு இருக்கு, அந்த கேட்டை பார்த்து சிரிச்சிட்ருக்கு. வாட்ஸ் கோயிங் ஆன் ஆஸ்க் ஆலிஸ். ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்குது ஆலிஸ். யூ ஆர் கில்ட்டி ஆஃப் ஸ்டீலிங் த டெலிஷியஸ் ஹாட் ஷேப் டாட்ஸ். டாட்ஸ்னால் ஒரு மாதிரி பேஸ்ட்ரி மாதிரி. ஸோ ஆலிஸ்க்கு இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்குறா. அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ வந்துட்டு ஒரு டெலிஷியஸ் நல்லா சுவையான ஹார்ட் ஷேப்பில் இருக்க ஒரு பேஸ்ட்ரியை நீ திருடிட்டேன்னு சொல்லி உன் மேலே கேஸ் நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அக்யூஸ் த குவீன். குவீன் யாரை சொல்கிறா, நீ தான் திருடிட்ட அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அண்ட் நவ் யூ மஸ்ட் பி பனிஷ்ட். ஆஃப் வித் ஹர் ஹெட் yelled the queen. ஸோ நீ தான் இப்போ திருடுன, அதனால் உன் பனிஷ்மெண்ட்டை நீ அனுபவிக்கணும்னு சொல்லி தலையை விட்டுங்கன்னு குவீன் கத்துறாங்க. How silly, replied Alice. I did not have the slightest idea what you were talking about. I was only playing croquet. ஸோ என்ன சொல்கிறா, என்ன முட்டாள்தனமாக சொல்கிறீங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியலை, நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படிங்கிற ஐடியாவே எனக்கு இல்லை, நான் க்ராக்கெட் தானே விளையாண்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. Alice felt someone touch her shoulder. Wake up, you have been sleeping for too long, said her sister softly. ஸோ ஆலிஸை வந்துட்டு யாரோ ஷோல்டரில் தட்டுற மாதிரி இருக்குது. அப்போது எந்திரி, நீ ரொம்ப நேரமாக தூங்கிட்டு இருக்க, எந்திரி அப்படின்னு யாரோ சாஃப்டாக சொல்கிறாங்க. அது வேறு யாரும் இல்லை, அவங்க சிஸ்டர் தான். ஸோ இதெல்லாம் என்ன, ஆலிஸோட கனவு இது. I had a strange dream, said Alice. She told her sister about the white rabbit, the mad tea party, the queen of hearts and the trial. ஸோ ஆலிஸ் சொல்லலாம், எனக்கு ஒரு வித்தியாசமான கனவு இருந்துச்சு, அதில் யாரெல்லாம் இருந்தாங்கன்னா ஒயிட் ரேபிட் இருந்துச்சு, ஒரு முட்டாள்தனமான டீ பார்ட்டி இருந்துச்சு, குவீன் ஆஃப் ஹார்ட்ஸ் இருந்தாங்க, கோர்ட்டுக்கு போனேன், கேஸெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறா. பட் ஹர் சிஸ்டர் வாசன்ட் பேயிங் அட்டென்ஷன். அவங்க சிஸ்டர் அதை கவனிக்கவே இல்லை. யூ ஆர் ரீடிங் அகெயின், mumbled Alice. As she stretched, Alice saw a little white rabbit with
pink eyes scurry behind a tree. ஸோ என்ன ஆகுது, நீ மறுபடியும் வாசிக்க ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரெச் பண்ணுறான்னா தூங்கி எழுந்திரிச்சு ஒரு மாதிரி நம்ம சோம்பல் முறிப்போம்ல அந்த மாதிரி முறிக்கிறா. அப்போ அங்கே ஒரு ஒயிட் ரேபிட் என்ன பண்ணுது, ஸ்கரினா வேகமாக ஓடுறது. அதே மாதிரி பிங்க் கலரில் ஐஸ் வச்சு அந்த ஒயிட் ரேபிட்டு டீக்கு பின்னாடி ஓடிட்டுருக்கு. அதை பார்க்குறா ஆலிஸ். ஆத்தர் இன்ஃபர்மேஷன். சார்ல்ஸ் லட்விச் டாக்சன், 27 January 1832, 14 January 1898, better known by his pen name Lewis Carroll, was an English author, poet and mathematician. ஆத்தரோட ஃபுல் நேம் என்ன அப்படின்னா சார்ல்ஸ் லட்விச் டாக்சன். இதுதான் லூயிஸ் கேரலோட உண்மையான நேம். பென் நேம் அப்படின்னா எழுதுறதுக்காக தான் ஒரு பெயரை மாற்றிப்பாங்க, அதுதான் வந்துட்டு பென் நேம். ஸோ அவரோட உண்மையான பேர் இதுதான். ஆனால் அவர் எந்த நேமில் எழுதுறாருன்னா லூயிஸ் கேரல் அப்படிங்கிற ஒரு நேமில் எழுதுறாரு. அவர் ஒரு இங்கிலீஷ் ஆத்தர். புத்தகங்கள் நிறைய எழுதுறாரு, கவிதைகள் நிறைய எழுதுறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் கணக்கும் நல்லா போடுவார், ஒரு மேத்தமெட்டிஷியன் அவர். His most notable works are Alice Adventures in Wonderland, 1865. ஸோ இவரோட பெரிய ஒரு ஒர்க், அதாவது குறிப்பிடத்தக்க ஒர்க் என்ன அப்படின்னா ஆலிஸ் இன் வண்டர்லாண்ட் தான். அது 1865 பப்ளிஷ் ஆகிருக்கு. அண்ட் இட்ஸ் சீக்வல் த்ரோ த லுக்கிங் கிளாஸ் 1871. ஸோ ஆலிஸ் அட்வென்ச்சர்ஸ் இன் வண்டர்லேண்ட் ஒரு புத்தகம் எழுதுறாரு. அதோட சீக்வல்னால் தொடர்ச்சி. த்ரோ த லுக்கிங் கிளாஸஸ்ங்கிற புக்கு 1871 எழுதப்படுது. ரெண்டுமே அவரோட இம்பார்ட்டண்ட்டான புக்ஸாக இருக்குது. ஹி வாஸ் நோட்டட் ஃபார் ஹிஸ் ஃபெசிலிட்டி வித் வேர்டு பிளே, லாஜிக் அண்டு ஃபேண்டசி. ஸோ இவரோட புத்தகங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா வேர்டு பிளே, வார்த்தையில் விளையாடுவார், லாஜிக்காகவும் இருக்கும், அதே மாதிரி ஃபேண்டசியான வித்தியாசமான விஷயங்களும் அந்த புக்கில் இருக்கும். ஹிஸ் போம்ஸ் Jabberwocky 1871, The Hunting of Snark 1876 are classified in the genre of literary nonsense. இவர் 2 போம் இருக்குது. அந்த 2 போம் என்னென்னா Jabberwocky 1871 எழுதியிருக்கிறாங்க. The Hunting of the Snark அப்படிங்கிற ஒரு போம் இருக்குது, அது 1876 எழுதப்பட்டிருக்கு. ஸோ அது ரெண்டுமே எப்படி இருக்குன்னா genre of literary nonsense, அதாவது ஒரு ஜான்ரா இருக்குதுன்னா லிட்டரி நான்சென்ஸ்னு ஒரு ஜான்ரா இருக்குது, அதில் வந்துட்டு இது சேரும் அப்படிங்கிறாங்க. டிஸ்கஷன் செஷன். இந்த செஷன்லேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, எனக்கு இந்த ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆலிஸ் இன் வண்டர்லாண்ட் எனக்கு எப்போவுமே பிடிக்கும். ஸோ எனக்கு இந்த கதை பிடிக்கும், இந்த மிஸ்ட்ரி, இந்த மாதிரி ஃபேண்டசியான கதைகள் பிடிக்கும். உங்களுக்கு எந்த மாதிரியான கதைகள் பிடிக்கும், உங்களுக்கு ஆலிஸ் இன் வண்டர்லாண்ட் பிடிச்சிருந்துச்சா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. இந்த சேனலில் நான் டிஎன் சிலபஸ், இங்கிலீஷ் லெசன்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுவேன். நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த லெசன்ஸை வாட்ச் பண்ணி இதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குது, இதில் இந்த இடத்துல எப்படி வந்திருந்தா இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். விமர்சனங்கள் வரவேற்கப்படுகிறது. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா இந்த சேனலில் வந்துட்டு நீங்கள் அனுப்பி, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அனுப்பி ஷேர் பண்ணிக்கோங்க. விஷிங் யூ abundance in knowledge. Thank you so much.